ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமில் என்னெல்லாம் செக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்குமெண்டேஷன் செக்ஷன், தென் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், தென் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், தென் மெயின் ஃபங்க்ஷன், தென் அதுக்குள்ள லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன், தென் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட், தென் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அந்த ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் மேக் பண்ண முடியும். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் நான் இப்போ எடுத்திருக்கிறது அடிஷன் ஆஃப் 2 நம்பர். நான் டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். தென் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன், ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் குளோபல் டிக்ளரேஷன். ஸோ குளோபல் டிக்ளரேஷன்ல நம்ம வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். நான் ரிட்டர்ன் டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எதுவுமே இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் செக்ஷன் லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் லோக்கல் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ நான் 2 நம்பர் ஆட் பண்ண போறேன். ஸோ 2 இன்டிஜர் நம்பர் வேணும். அப்போ இன்ட்டுங்கிற கீவேர்டு கொடுத்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், ஏ கமா பி. அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக சிங்கிற இன்னொரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வேரியபிளையுமே கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். முடிக்கும் போது செமிகோலன் வச்சு தான் முடிக்கணும். லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம கிளியர் ஸ்கிரீன்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை ஸ்க்ரீன்ல இருந்து கிளியர் பண்றதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். யூசர்ட்ட வந்து 2 நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கறேன். அதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் மூலமா ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். தென் ஸ்கேன் ஆஃப் மூலமா 2 நம்பரை இன்புட் வாங்குறேன். ஸோ இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். நான் 2 நம்பர் இன்புட் வாங்கியிருக்கேன் கீபோர்ட்ல இருந்து. தென் 2ஐயும் ஆட் பண்ண போறேன். நீங்க எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். எந்த இடத்துல எனக்கு அடிஷன் ப்ராசஸ் நடக்கணுமோ அந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூவை சீல கொண்டு போய் அசைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அவுட்புட்டை பிரிண்ட் பண்றேன். எல்லாமே முடிஞ்சிட்டுனா ஃபைனலா டெட் போட்டு முடிச்சிடணும். ரைட் கர்லி பிரேஸ் முடிஞ்சிருச்சுன்னா மெயின் ஃபங்க்ஷன் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் செக்ஷன். அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நான் இப்போ டிஃபைன் பண்ண போறேன். ஸோ டிஃபைன் பண்ணும்போது செமிகோலன் இருக்காது. தென் இதுக்கும் லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணிக்கணும். நான் இசட் அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கேன். தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ எழுதணும். ஸோ இங்கே நான் அடிஷன் தான் பண்ண போறேன். ஸோ 2 வேரியபிளை நான் ஆட் பண்றேன். ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேராமீட்டர்ல எக்ஸும் ஒய்யும் இருந்தது. அந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி இந்த இசட்டுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இசட் வேரியபிள் யூஸ் பண்றதுனால தான் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம்க்கு என்னோட கால்குலேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ரிட்டர்ன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கண்டிப்பா வாய்டா இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா இன்ட்னு இருக்கு. இங்க ரிட்டர்ன் இசட் தான் ரிட்டர்ன் பண்றோம். இசட்ங்கிறது இன்டிஜர் வேல்யூ. அப்ப இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் தான். என்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ரைட் கர்லி பிரேஸ் போட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கால்குலேஷன் பார்ட்லாம் நடந்து அதோட ரிசல்ட் வந்து இசட்ல இருக்கும். இசட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் இருக்குல்ல அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ சில போய் அசைன் ஆகி பிரிண்ட் ஆஃப் மூலமா சி வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும்.